பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோபு 36ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் சொல்லுது பாருங்க. சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்படுவர் கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்படுகையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் செவியை திறந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 16வது வசனம் சொல்லியிருப்பாங்க, அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நல்ல பாருங்க, அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தில் நின்று, நெருக்கம் இருக்கும் பொழுது விலக்கி, அந்த நெருக்கத்தை விளக்குகிற தேவனாக இருக்கார். யோபுவுக்கு விளக்கினார். அல்லேலூயா. அப்போ விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையினால் பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. இப்போ போஜன பதார்த்தங்களால் நிறைந்திருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய சரித்திரத்தெல்லாம் வாசித்தீங்க, யோபு போல யாருக்கும் அவ்வளவு பாடுகள் இல்லைங்க, துன்பங்கள் இல்லை. ஆனால் யோபு எல்லாவற்றுக்கும் பாருங்க பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஒடுக்கத்தில் இருக்கிறீங்களா, நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைப்பார். என்னென்னா யோபுவை போல தேவனை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களாலே நிறைந்திருக்க பண்ணுவார். உங்களுக்கு எல்லாவித சூழ்நிலையிலும் நிறைந்திருந்து ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.